வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போதே நல்ல ஒரு மேன்மை பொருந்துவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஏழ்மையான நிலையில் இருந்தால் கூட நல்ல ஒரு சம்பாதிச்சு நல்ல ஒரு திறமைசாலியாக செயல்பட்டு நல்ல ஒரு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கூட நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். எல்லா இடத்துலையுமே ஒரு தைரியமாக ஒரு கம்பீரமாக செயல்படக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி என்பவர்கள். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த விருச்சிக ராசி என்பவர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களில் ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி பகவான் தற்போது கோச்சார ரீதியாக ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். தனது 3ஆம் பார்வையால் 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையான 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்வை எடுக்கிறார். 10ஆம் பார்வையால் 2ஆம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்ப்பதனால அந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது பதவி ஸ்தானம். பதவி உயர்வு கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் அமரும் போது புத்திரஸ்தானம் என்பதனால குழந்தை பேர் இல்லாத இந்த நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மனதில் ஒரு விதமான குழப்பத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தெளிவு கிடைக்க போகுது. நல்ல ஒரு தெளிந்த மனநிலையோடு வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. இந்த பய உணர்வு, தேவையில்லாத குழப்பம் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாக போகுது அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயம் உங்களுடைய மனதை ரொம்ப பாதிச்சிச்சோ, ரொம்ப குழப்பத்தில் ஆழ்த்திச்சோ அந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு இன்பங்கள் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு நல்ல காலம் வந்துடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதுவரை எந்த விஷயத்துக்காக நீங்கள் போராடிட்டு இருந்தீங்களோ, தொழிலில் எந்த விஷயம் உங்களுக்கு சரியாக அமையல, நல்ல லாபம் கிடைக்கல அப்படின்னு போராடிட்டு இருந்தீங்களோ அந்த தடையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய நற்பலன்கள் உங்களை தேடி வரப்போகுது. ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். நல்ல ஒரு புத்தி கூர்மை நிறைந்தவங்களாக, மனம் சொல்கிறத செய்யக்கூடியவங்களாக இந்த காலகட்டத்தில் வர போகிறீங்க. எல்லா இடத்துலையுமே ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பீங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு சில கோயில்களுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துப்பீங்க. ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையாமல் இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அந்த நினைத்த கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. ரொம்ப நாளாக வேண்டுதல் வச்சுருந்து அதை நிறைவேற்றாமல் இருந்த கோயிலுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் சென்றுட்டு வரத்துக்கான ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். பஞ்சம சனி என்பதனால நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இது ஒரு யோகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்கிறார். நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமாவே ஒவ்வொரு மாற்றங்களையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். நீங்கள் துணிந்து இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்க சொல்லி முக்கியமான முடிவுகளை எடுத்த நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்கள் இனி வருகின்ற நாட்களில் தைரியமாக நீங்களே எல்லா விஷயத்திலையும் இறங்குவீங்க. அது எல்லாமே நல்ல ஒரு ராஜ யோகத்தை வழங்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரப்போகுது. இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமாவே ஒவ்வொரு மாற்றத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். எந்த காரியத்தில் இறங்கினாலும் அப்படியே ஒரு துணிவோடு ஒரு தைரியத்தோடு இறங்குறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சுகபோகமான வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தனிப்பட்ட திறமையும் கூட இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்ப கவனமாக புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு பாராட்டு, மேன்மை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் விரும்பிய காரியத்தை இந்த காலகட்டத்தில் நடத்தி முடிப்பீங்க. நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப பொறுப்புணர்வோடு
கவனத்தோடு இருக்கணும். பேச்சுலேயும் சரி, உங்களுடைய செயல்லையும் சரி, ஒவ்வொரு இடத்துலையுமே கவனமாக இருக்கணும். கவனமாக இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் உங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்குது, உங்களுடைய தைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, அதே மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனமும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் ஒரு சில இடத்துல ஏமாறதுக்கான ஒரு சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் அமையும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. குறிப்பாக வெளி உலகத்தில் இருக்கிற நபர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். வெளி நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். புதுசாக ஒரு நண்பர் கிடைக்கிறாங்க அப்படின்னா அவங்க மூலிமா ஒரு சில இடைஞ்சல்கள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. மற்றபடி உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக ஒரு வீடு வாங்கலாம், ஒரு நிலம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வண்டி வாகனம்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்க நம்மளுடைய விருச்சிகராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அந்த அரசாங்க வேலையே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு அரசாங்கம் மூலிமா சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் மானியம் கிடைக்காம இருந்திருக்கும், அவங்களுக்கெல்லாம் மானியம் கிடைக்கும். ரொம்ப நாளாக ஒரு சில லோனுக்காக அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க, அதெல்லாம் கிடைக்காம தள்ளி போயிட்டு இருந்திருக்கும், அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு வேலை தொடங்கணும், அதற்காக அரசாங்க பர்மிஷன் வேணும் அப்படின்னு காத்துட்டு இருந்திருப்பீங்க, அவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதோடு கூட தெய்வ பணிகளுக்காக இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு நன்கொடையோ அல்லது நீங்களே ஏதாவது முழு நேரமாக ஒரு வேலையோ தெய்வ விஷயங்களுக்காக கொஞ்சம் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும். நீங்களே செய்ய மாட்டேன் அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் உங்களை அறியாமல் ஒரு சில நல்ல விஷயங்கள், நன்கொடைகள் அல்லது உங்கள் மூலியமாவோ அல்லது உங்களுடைய உறவுகள் மூலியமாவோ செய்யறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னே சொல்லலாம். பூர்வ புண்ணியஸ்தானம் ரொம்ப வலுப்பெற்று இருக்கிறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேலையிலையோ அல்லது ஒரு சில தொழிலையோ நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கடந்த காலத்தில் கடன் வாங்கி நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய விருச்சிகராசி என்பவர்கள் அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிவர்த்தி பெறக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் கடன் வாங்கிட்டு நகையெல்லாம் கூட அடமானம் வச்சுருந்துருப்பீங்க, அதெல்லாம் மீட்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். விருச்சிகராசி என்பவர்கள் ஒரு சிலர்லாம் உயர்கல்வியை தொடர முடியாமல் பாதியிலே கூட விட்டுருந்துருப்பீங்க. அந்த உயர்கல்வி தொடர முடியாத விட்ட விஷயத்தை இந்த காலகட்டத்தில் மீண்டும் தொடரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு அமையும். வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு அதிக சம்பளத்தில் வெளியூரில் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு ஊர் மாற்றமோ இடம் மாற்றமோ வீடு மாற்றமோ செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் சொந்த ஊர் விட்டு ஏதாவது வேறு ஊருக்கு குடிபெயரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டமான ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் நகை வாங்குவீங்க, ஒரு சிலர்லாம் உதிரி வருமானம் பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர்லாம் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க, ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா மனை இந்த மாதிரி ஏதாவது வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயரப்போகுது. புதிய முயற்சிக்கு இது உகர்ந்த நேரம் அப்படின்னே சொல்லலாம். புதுசாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முதலீடு போட்டிங்க அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பெயர், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும். வயது முதியவர்களால் ஒரு சில அனுபவங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அவங்க அதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு ஸ்டெப் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பூர்வீக சொத்தை விட்டுட்டு புதுசாக நீங்களே சொந்தமாக ஒரு நிலம் வாங்கி அந்த நிலத்தில் வீடு கட்டி குடிபெயரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஊருக்குள்ளே நல்ல ஒரு செட்டிலான நபர் அப்படிங்கிற அந்த பெயர் வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. அடுத்து வருகின்ற 2.5 ஆண்டு காலமும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு பெயர், புகழ் இதெல்லாம் பெறத்துக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். தொழில் நிமித்தமாக வெளியில் எங்கேயாவது செல்வீங்க, அதன் மூலிமா அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போது. கூப்பிட்ட குரலுக்கு உங்களுடைய குலதெய்வமும் ஓடி வர இடத்துல இருக்குது. அதில் இருந்த இடைஞ்சல்கள், பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். முன்னோர்களுடைய ஆசையும் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால பல வருடமாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதுவும் உங்களுடைய குலதெய்வமே உங்களுக்கு குழந்தையாக வந்து பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் 3ஆம் பார்வையால் 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால ஆத்ம ஞானத்தை பெறக்கூடிய ஒரு யோகம் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். ஆலய திருப்பணிக்கெல்லாம் உங்களே அறியாமல் நன்கொடை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அமையும். பொது
வாழ்வில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய கௌரவத்தில் எதெல்லாம் இடைஞ்சலாவோ பிரச்சனையாகவும் இருந்ததோ அது வருகின்ற நாட்களில் சரியாக போகுது. ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்க, வரன் தேடிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பொன்னான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் விட்டுறாதீங்க. தொடர்ந்து வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.